ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சாதாரண செய்தியெலாம் கிடையாது. இது மிகவும் ஆபத்தான நடைபெற வாய்ப்புள்ள ஒரு செய்தி. அதுவும் சொல்லியிருப்பவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர். இந்த நாட்டில் மத கலவரத்தை பெரிய அளவில் தேர்தலுக்கு முன்பு கொண்டு வர பாரதிய ஜனதா கட்சி திட்டம் போடுறதா அவர் சொல்லியிருக்காரு. அவர் யார், என்ன விவரம், என்ன கலவரம் நடக்க போகுது, எதுக்காக நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது, எப்போ திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ராமர் கோவில் கட்டி முடிச்சிட்டாங்க இல்லையா. இதில் சரி, ராமர் கோவில் கட்டி முடித்தா என்ன, உத்தரப்பிரதேசில் ராமர் கோவில் கட்டி முடிக்க போகிறாங்க. அது திறப்பு விழா தேர்தலுக்கு முன்பு வைக்க போகிறாங்க. அந்த கோவிலை திறக்க போகிறாங்க. இது பாரதிய ஜனதா கட்சியுடைய நீண்ட நாள் அஜெண்டாவில் ஒன்று. இதுதான் மெயின் அஜெண்டாவே. அதாவது பாபர் மசூதியை இடிக்க வேண்டும், ராமர் கோயிலை கட்ட வேண்டும்னு அது கோர்ட்டும் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதுக்கு இவர்களுக்கு கொஞ்சம் இடம், அவர்களுக்கு கொஞ்சம் இடம் பிரித்து கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான வேலைகள்லாம் நடந்தது. இது ஒரு வரலாற்று வெற்றியாக அவர்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அதாவது கவு பெல்ட் அப்படின்வாங்க, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத்து, இந்த பகுதியிலெல்லாம் இது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலில் வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி நேரத்தில் ஒரு 25-30-35 வருஷமாக இதை எடுத்து கொண்டு போய் கடைசியில் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதற்கப்புறம் அங்கே இப்போ நீண்ட நாள் வழக்கு நடந்து 20 வருடங்களுக்கு பிறகு இப்போ மோடி வந்ததுக்கப்புறம் அங்கே நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கப்பட்டது. அதாவது என்னென்னா, ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது. சரிங்களா. அப்போ அதைத் தொடர்ந்து ராமர் கோயிலை பிரம்மாண்டமாக கட்டுவதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் ஏற்கனவே வசூல் செய்யப்பட்டிருந்தது. அதில் நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்குது. அது வேறு டாபிக்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டு முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. தேர்தலுக்கு முன்பு அந்த கோவிலை திறந்து விட்டோம் என்றால் மீண்டும் உத்தரப்பிரதேசத்தில் அதாவது ஏற்கனவே 72 இடம் ஜெயிச்சிருக்காங்க 82ல். ஆனால் இந்த முறை அந்த 10ஐயும் கேப்சர் பண்ணணும்னு அவர்களுடைய எண்ணம். ஆனால் அது நடக்காது. அது வேறு மாதிரியாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அதற்காகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கள் இந்த பாபர் மசூதி இடிக்கும் போது என்ன நடந்ததுன்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும், குஜராத் வன்முறை, அதாவது 20 இடங்களுக்கு முன்பு, இப்போ உள்ள இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது. பாபர் மசூதி அந்த இடிப்பு சம்பவத்திற்கு பிறகு சபர்மதி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ரயிலில் அங்கேருந்து இந்த அயோத்திக்கு போனவர்கள்லாம் திரும்பி வரும்போது அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கோஷங்களை போட்டு அவர்களை பயங்கரமாக வெறுப்பேற்றியதை தொடர்ந்து இவர்கள் ஒரு ஆயிரக்கணக்கானவர் போய் அந்த ரயிலை தீ வைத்து, அந்த ரயில்னால் அந்த குறிப்பிட்ட கோச், இவர்கள் வந்த கோச்சை தீ வைத்ததாகவும் அதில் அவர்கள் ஒரு 52 பேர் இறந்து விட்டாங்க. அது இந்த கரசேவகர்களாக போனாங்கல்ல இவங்க அப்படின்னு ஒரு கூற்று. இன்னொரு விசாரணையில் என்ன பண்ணுதுன்னா, ரயிலில் அந்த கோச்சில் யதார்த்தமாகவே ஒரு ஆக்சிடென்டல் ஃபயராக ஆச்சு, அதனாலேயும் தீ பிடிச்சிருக்கலாம். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே கைது செய்யப்பட்டாங்க, வழக்கு தொடரப்பட்டது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து தான் அந்த குஜராத் ரியாட் அப்படின்னு சொல்லி உலகம் பூரா பேசிகிட்டு இருக்காங்களே. இப்போ பிபிசியில் டாக்குமெண்ட்ரி போட்டதெல்லாம் இஸ்லாமிய பெண்கள் கொடூரமான முறையில், அப்பாவி மக்களை கொடூரமான முறையில் கொலை செய்தார். அப்போ யாருன்னா, நம்ம மோடிஜி தான் அங்கே சிஎம்மாக இருக்கார். அது இந்த ஜென்ரேஷனுக்காக நான் சொல்கிறேன், பழைய ஆட்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு வன்முறை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்டு காவல்துறை செயலிழந்து போய் காவல்துறை அதிகாரிகள், டிசி, கமிஷனர் ரேங்கில் இருக்கவங்களுக்கு முன்னாடியே பலர் அடித்தும் கொல்லப்பட்டார்கள். அது இந்த ஷாபானு வழக்கை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், வேணால் போய் பாருங்கள். அதில் கர்ப்பிணி பெண்ணை கற்பழித்து அவர் குழந்தையும் கொலை பண்ணி அவர்கள் குடும்பத்தின் அனைவரையும் அடித்தே கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற வழக்கு இப்போ தான் முடிஞ்சு. அதில் தான் ஒரு 14 பேர் அரெஸ்ட் ஆகி 11 பேர் அரெஸ்ட் ஆகி வெளியே அது ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. சரியா. இது இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு கரும்புள்ளி அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு சம்பவம். சுதந்திர காலத்துக்கு பிறகு இந்த வரலாற்று காலங்களில் இந்த மாதிரியான ஒரு கலவரம், அதாவது சுதந்திர டைமில் இந்து முஸ்லீம் கலவரம் வந்தது. அதில் பல முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க, இந்துக்களை பல முஸ்லீம்கள் கொண்டு, ஏன்னா பாகிஸ்தான் பார்டரில் அங்கேருந்து தப்பி வந்தோன்னே அவங்க ஒன்றா, இங்கேருந்து போனோன்னே இவங்க ஒன்றான்றதெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னா அந்த குஜராத் ரியாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இன்றைய வரை ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சிஎம்மாக இருந்தவரும் உள்துறை அமைச்சராக இருந்தவர் நம்ம அமித்ஷாவும் நம்ம மோடிஜியும் தான். சரியா. அவர்கள் இன்றும் இருக்கிறார்கள், பிரதமராக இருக்கிறாருனால அது அந்த அனல் குறையாமல் அந்த விஷயம் இருக்கு இல்லையா. இதே போன்ற ஒரு சம்பவத்தை மீண்டும் நடத்த அதாவது குஜராத் கலவரத்தை போன்ற ஒரு விஷயத்தை நடத்த பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு வருவதா யார் சொல்கிறாங்க? நம்ம சொல்லலைங்க. உத்தவ் தாக்கரே
அதாவது மராத்திய மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர், மகாராஷ்டிராவோட எக்ஸ்-சிஎம் பால் தாக்கரேயோட பையன் உத்தவ் தாக்கரே. இவர்களும் இந்துத்துவாவை அடிப்படையாக வைத்து தான் கட்சி துவங்கினார்கள். இந்துத்துவா கட்சி தான் அதுவும். அந்த கட்சியை ஒட்டி வளர்ந்தது தான் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி. அது எப்படின்னா சிவசேனா அப்படின்ற பேர், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜென்ரேஷனுக்காக சொல்கிறேன். அந்த சிவசேனாவை இந்து பேக்கப்பில் தான் வளர்ந்த ஒரு கட்சி. அந்த கட்சியுடைய தலைவரே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியோடு சேர்ந்து தான் வளர்ந்தது. மகாராஷ்டிராவில் அவர்கள் இல்லாமல் பாரதிய ஜனதா வளர்ந்துருக்க முடியாது. 20 வருடம் அவர்களை பயன்படுத்தி விட்டு அந்த கட்சியை உடச்சி சின்னாபின்னம் ஆக்கிட்டாங்க. மீண்டும் உத்தவ் தாக்கரே பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்காருங்க. சரிங்களா? ஏன்னா போன முறை அவர் தான் சிஎம்மாக இருந்தார். அவர் உடைத்து அவர் எம்எல்ஏக்கள் ஒரு 60 பேரை கழட்டி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனாலும் மீண்டும் தேர்தல் அவங்க பெரிய அளவிலான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர் தான் சொல்லியிருக்காரு, பாரதிய ஜனதாவை ரத்தமும் சதைவுமாக இருந்த கட்சி தான் சிவசேனா. அந்த சிவசேனாவோட தலைவர் தான் இதை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பள்ளிவாசல் இடிப்பின் போது ஒரு கலவரம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள், சிறுபான்மையினர் கொல்லப்பட்டார்கள். அதே மாதிரி இந்த ராமர் கோயில் கட்டி இந்த திறப்பு விழா நடக்குது இல்லையா, அதுக்கு எல்லா ஊர்லேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்து ஆட்கள் கொண்டு போவாங்களா, பிஜேபி ஆட்கள்லாம் போவாங்க இல்லையா. அப்போ போகும்போது அந்த விழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் வருவாங்கல்ல, அந்த டைமில் பல மாநிலங்களில் கலவரங்களை தூண்டி மிகப்பெரிய அளவில் வாக்கு அறுவடை செய்வதற்கான திட்டத்தை பாஜக தீட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உத்தவ் தாக்கரே சொல்கிறார். நம்ம சொல்ல சரிங்களா? அதனால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, இது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. ஏன்னா வரக்கூடிய எம்பி தேர்தலில் இது போன்ற ஒரு கலவரத்தை நாட்டில் பல சிலத்தில் ஏற்படுத்தி வாக்கு அறுவடை செய்து சிறுபான்மையினருக்கு எதிராக தூண்டிவிட்டு அந்த வாக்குகளை இவர்கள் பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்றது தான். இந்த கலவரம் எங்கெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே பாஜக ஆட்சி செய்து கொண்டிருந்த தென்னாட்டில் தான் பல இடங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, கர்நாடகாவில் ஆட்சியை இழந்து விட்டது பிஜேபி. சரிங்களா? கடந்த முறை பிஜேபி தான் ஆட்சியை இழந்து விட்டது. இப்போ மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்காக சிறுபான்மையினரை கொலை செய்து இந்த கலவரத்தை தூண்டி அங்கே மீண்டும் பாஜக ஆட்சியை கொண்டு அதாவது எம்பி எலெக்ஷனில் சீட்டு பிடிக்கணுன்றதுக்காக கர்நாடகாவில் நடக்கலாம் கலவரம். அதே மாதிரி தெலங்கானாவில் நடக்கலாம், ஆந்திரா பகுதியில் நடக்கலாம். ஏன்னா குறிப்பாக கர்நாடகா, தெலங்கானா, தமிழ்நாடு, கேரளா இந்த 4 மாநிலத்திலையும் பெரிய அளவில் கலவரத்தை உண்டு பண்ணி இந்த கரசேவர்கள் வர்றப்ப அவர்களை வைத்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு யார் சொல்கிறான்னா உத்தவ் தாக்கரே சொல்கிறார். இப்போ இந்த மாநிலங்களில் நடக்கும்னு யார் சொல்கிறாங்கன்னா நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவர் நடக்க போகுதுன்றார்ல. அப்படி நடந்தால், ஏன்னா ஏற்கனவே கவுபெல்ட்டில் இவர்களுக்கு நல்ல செல்வாக்கில் அங்கே ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த கட்சி வளராமல் இருக்கிற இடங்களில் மத துவேஷத்தை இது பண்ணி இவர்கள் தூண்டி விட்டு இங்கே இது மாதிரி பண்ணலான்ற ஒரு அச்சம் நிலவுகிறது. இதுவும் யார் வாயிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா, நம்ம உத்தவ் தாக்கரே வாயிலிருந்தே வந்திருக்கு. இவர்கள் பாம்பின் கால பாம்பறின்ற மாதிரி கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வரை பின்னி பிணைந்து ஒன்றாக இருந்தவர்கள் தான் பாஜகவும் சிவசேனாவும். அந்த சிவசேனா கட்சியோட தலைவர் இப்போ பாஜக மேலே கொலவெறியில் இருக்காங்க. பாஜகவை அழித்தே தீர்வேன்னு சொல்லி மகாராஷ்டிராவில் மராத்திகள் ஒரு பெரிய சபதம் எடுத்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவரே சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, பாரதிய ஜனதா இப்படி ஒரு கொடூர திட்டத்தை போட்டிருக்கிறது. ஏன்னா ராமர் கோயில் திறப்பின் போது இந்த சம்பவங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம எல்லாருமே அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லது, சுதாரிப்பாக இருக்கிறது நல்லது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.